Dear students, good morning to all. இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்போக்கன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாமும் அதை ஜென்ரலாக நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஃபார் ஆல் த பர்சன்ஸ் ரிலேட்டிவ் ப்ராப்ளம் சென்டென்ஸை எப்படி அமைக்கிறது, ரெண்டு தனித்தனி வாக்கியமாக இருக்குது, அதை மனசுக்குள்ளே நம்ம தாய்மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஒன்றா சேர்த்து ஒரே சென்டென்ஸ் ஆக்கி எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குட் மார்னிங் சொன்ன எல்லாருக்கும் குட் மார்னிங் டால். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 160 161ல் இங்கிலீஷில் சென்டென்சஸ்லாம் இருக்கும். அந்த சென்டென்ஸை ரெண்டு தனித்தனி வாக்கியங்களை சேர்த்து எப்படி ஒரே வாக்கியமாக தமிழில் புரிஞ்சுக்கிறதுன்ட்டு பேஜ் நம்பர் 162 163 164 கொடுத்துருப்பேன். அதுதான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ன அர்த்தம், நம்ம மனசில் இருக்க விஷயத்தை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி தமிழில் இருக்க சென்டென்ஸ் பேஜ் நம்பர் 162 163 164 இருக்க சென்டென்ஸை அதுதான் இங்கே தமிழில் எழுதியிருக்கேன். அது எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். சரி, இப்போ எக்ஸாமினேஷன் பர்பஸாக தேர் ஆர் 2 செப்பரேட் சென்டென்சஸ். அந்த ரெண்டு சென்டென்சஸையும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டு எப்படி சேர்க்கறது அப்படின்றதையும் இங்கே எழுதுகிற ஆன்சர் அதுதான். ஸோ ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எக்ஸாமினேஷனில் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சென்டென்ஸை எப்படி ரெண்டு தனித்தனி சென்டென்ஸை ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது 1 மார்க்கோ 2 மார்க்கோ தராங்க எக்ஸாமில் 10th + 1 + 2ல். அதுக்கும் கற்றுக்கலாம். கற்றுனா அந்த மார்க் ஈஸியாக வாங்கலாம். அல்லது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம மனசில் நினைக்கிற ரெண்டு தனித்தனி விஷயத்தை சேர்த்து ஒரே வாக்கியமாக தமிழில் எப்படி சொல்லி பார்த்து மனசுக்குள்ளே சொல்லி பார்த்து எப்படி இங்கிலீஷ் எழுதுறது வந்து கற்றுக்கப்போம். சரி, கிளாஸில் போகலாமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எக்ஸசைஸ் எழுதணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 160 161ல் இங்கிலீஷில் ரெண்டு தனித்தனி சென்டென்சஸ் இருக்கும். அதை மனசுக்குள்ளே தமிழில் இந்த மாதிரி புரிஞ்சுட்டு எழுதணும். இது எப்படி சார் எழுதுறது, தமிழில் புரிஞ்சு எழுதுறதே சில ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமாக இருக்குது, என்ன மாதிரி மக்களாக இருக்குது, அதாவது தமிழ் எழுத முடியல அப்படின்னா பேஜ் நம்பர் 162 163 164ல் தமிழ்லேயே எழுதியிருக்கேன். இதே மாதிரி அந்த சென்டென்ஸை தமிழில் எழுதியிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கிராமர் எக்ஸசைஸ் அப்படின்னா பேஜ் நம்பர் 160 161ல் இங்கிலீஷில் ரெண்டு தனித்தனி சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன். அதை சேர்த்து ஒரே சென்டென்ஸாக எழுதணும். அது எப்படி எழுதுறதுன்னா இப்போ பார்க்க போகிறோம். புரியுதா? சொன்னது புரிஞ்சுதா? சரி, சாரிங்க, கிளாஸ் போகலாமா? யூ voted a party in the previous election. சென்ற தேர்தலில் நீ ஒரு கட்சிக்கு வாக்களித்தார். that party did not win. அந்த கட்சி ஜெயிக்கவில்லை. இந்த ரெண்டு வாக்கியத்தை சேர்த்து ஒரே வாக்கியமா தமிழில் எழுதி பார்க்கலாம். முதல்ல தமிழ் எழுதினா தான் இங்கிலீஷ் நம்ம தாய்மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணாவது தான் ஒரு லேர்னிங் லாங்குவேஜில் ஃபாரின் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ரெண்டு தனித்தனி வாக்கியம். நீ சென்ற தேர்தலில் ஒரு கட்சிக்கு வாக்களித்தாய், அந்த கட்சி வெற்றி பெறவில்லை. நீ சென்ற தேர்தலில் எதற்கு வாக்களித்தாயோ அந்த கட்சி வெற்றி பெறவில்லை. இந்த ரெண்டு வாக்கியத்தை சேர்த்தமான இந்த மாதிரி தான் அர்த்தம் வரும். எதுவோ அது ஞாபகம் இருக்கா? இந்த ஓ எங்க இருக்கு? இது வந்து பாருங்க, எதுவோ அது, அது மீன்ஸ் அந்த கட்சி. இங்கிலீஷ்ல எப்படி எழுதணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய சென்டென்ஸ் கிராமருக்கு நிறைய சாப்டர் முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுதணும். இப்போ ரெண்டு தனித்தனி வாக்கியம் இருக்கா? நீ சென்ற தேர்தலில் எதற்கு வாக்களித்தாயோ, இந்த வாக்கியம் முடிஞ்சுட்டா முடியலையா? முடியல. எப்போ அந்த வாக்கியம் முடிஞ்சது? அந்த கட்சி வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொன்னதான் முடிஞ்சது. இங்கே இருக்க சென்டென்ஸ் எல்லாமே கிராமட்டிக்கலாக பார்க்கணும்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு ரிலேட்டிவ் லிங்கர் வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதினாலே எல்லாமே என்ன சென்டென்ஸ் ஆகிடும்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகிடும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன அர்த்தம்? கிராமர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன அர்த்தம்? சபார்டினேட் கிளாஸும் மெயின் கிளாஸும் இருக்கும். கிளாஸ்னா சென்டென்ஸ்னு அர்த்தம். எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. கிளாஸ்னா சென்டென்ஸ்னு அர்த்தம். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, அதையும் எழுதிப்பேன் பார்த்துக்கோங்க. CLAUSE கிளாஸ்னா ஒன்று கன்ஃபியூஸே ஆகாதீங்க, சென்டென்ஸ்னு அர்த்தம். டுடே இஸ் மண்டே, இது ஒரு கிளாஸ். மை நேம் இஸ் கோவிந்தராஜன், இது ஒரு கிளாஸ். புரியுதா? கிளாஸ்னு அதுவும் அப்படியே பெரிய அர்த்தம்னா நினச்சிக்காது. கிளாஸ்னா சென்டென்ஸ்னு அர்த்தம். நீ சென்ற தேர்தலில் எதற்கு வாக்களித்தாயோ, வாக்கியம் முடியல இல்லையா? முடியாத வாக்கியத்துக்கு சபார்டினேட் கிளாஸ்னு பேர். டிபெண்டன்ட் கிளாஸ், அதான் இன்னொரு வாக்கியத்தை நம்பி இருக்குன்னு அர்த்தம். அந்த கட்சி வெற்றி பெறவில்லை, முடிஞ்ச வாக்கியம். இதுக்கு மெயின் கிளாஸ்னு பேர். இது சபார்டினேட் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். இங்கிலீஷ் எழுதி நம்ம பார்க்கலாம். டோன்ட் வரி. இப்போ இங்கிலீஷ் எப்படி எழுதணும் அப்படின்னா
முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுதணும். அதான் மெயின் கிளாஸை முதல்ல எழுதணும். எது முடிஞ்ச வாக்கியம்? நீ சென்ற தேர்தலில் எதற்கு வாக்களித்தாயோ, வாக்கியம் முடியல, அப்போ முடியாத வாக்கியம். அந்த கட்சி வெற்றி பெறவில்லை, இந்த வாக்கியம் தான் முடிஞ்ச வாக்கியம், அதான் முதல்ல எழுதணும். அந்த கட்சி வெற்றி பெறவில்லை, அதுக்கு என்ன இங்கிலீஷில் நீங்கள் பேஜ் நம்பர் 160 161 பார்த்தாலே இங்கிலீஷில் வேர்டு இருக்கும், அதை பார்த்து அப்படியே எழுதணும். அந்த கட்சி வெற்றி பெறவில்லை, the party did not win. அந்த நீங்க தி போட்டிருக்கீங்களா சார்? தட் போடலாமா? போடுங்களேன், உங்க இஷ்டம். that party did not win. அந்த கட்சி வெற்றி பெறவில்லை. எந்த கட்சி வெற்றி பெறவில்லை? நீ சென்ற தேர்தலில் எதற்கு வாக்களித்தாயோ, எதற்கு, இந்த முடியாத வாக்கியத்திற்கு கேள்வி சொல்லியதுன்னு பாருங்க. சென்டென்ஸ் எழுதுறதுக்கு வழி சொல்லித்தரேன். முடியாத வாக்கியத்திற்கு கேள்வி சொல்லியது பாருங்க. எது கேள்வி சொல்லு? எதற்கு? ஏன்னா கேள்வி சொல்ல தானே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்திருக்கு. அப்போ கேள்வி சொல்லு எங்க இருக்குன்னு பாருங்க. கேள்வி சொல்லி தெரியாம such as such that வரும், சில சமயத்தில் that வரும். இது எல்லாமே கேள்வி சொல் வச்சு தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கும். அதனால எதற்கு, எதற்கு எழுதுக்கு இங்கிலீஷ் என்ன? டு விச். டு விச்னா எதற்கு, விச்னா எது, எந்த, எதைன்னு அர்த்தம். டு விச்னா எதற்கு. The party did not win. To which எதற்கு. முடியாத வாக்கியம் எது? நீ சென்ற தேர்தலில் எதற்கு வாக்களித்தாயோ, அதில் எதற்கு போட்டாச்சு. மீதி என்ன இருக்கு? நீ சென்ற தேர்தலில் வாக்களித்தாயோ. போட்ட உடனே சப்ஜெக்ட் போடணும். இங்கிலீஷோட ஸ்டேட்டஸ் பேட்டர்ன் என்ன? சப்ஜெக்ட் போட்டு வரணும். சப்ஜெக்ட் எது? நீ. நீக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூ. சப்ஜெக்ட் போட்ட உடனே வர்ப். வர்ப் எது? நீ சென்ற தேர்தலில் வாக்களித்தாயோ, வாக்களித்தல் தான் வர்பு. வாக்களித்தலுக்கு என்ன? ஓட். நவுனும் ஓட்டு தான், வர்பும் ஓட்டு தான். என்ன டென்ஸ் வாக்களித்தாயோ? பாசன்ஸ். அப்போ டு விச் யூ voted, பாசன்ஸ்ன்றனால பாசன்ஸ் வர்ப் போடுறோம். ஏன் சார் வாஸ் போடக்கூடாதா, வேர் போடக்கூடாதுலாம் கேட்காதீங்க. லெவல் 1லேயே நான் நடத்திட்டேன் க்ளீனாக. லெவல் 1 வீடியோஸ் எடுத்து பாருங்கள். பி வர்ப் எங்கே வரும், பி வர்ப் எங்கே வராதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் புக்லேயே நடத்திருப்பேன். The party did not win to which you voted. எப்போ? சென்ற தேர்தலில். In the previous election. ஸோ தமிழில் வாக்கிய அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் வாக்கிய அமைப்பு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் முடியாத வாக்கியம் முதல்ல இருக்கும், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வாக்கியம் முதல்ல இருக்கும். The party did not win to which you voted in the previous election. கொஞ்சம் நல்ல புத்திசாலி ஸ்டூடெண்ட்ஸ் சார், ரிலேட்டிவ் கிளாஸ்னாலே மெயின் கிளாஸ் இருக்க நவுனை பற்றி தானே சார் சொல்கிறது. மெயின் கிளாஸ் இருக்க நவுனை பற்றி தான் சொல்லணும்னா நவுன் பக்கத்தில் தானே சார் அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரணும் அப்படின்னு ஒரு விஷயமா கேள்வி கேட்கலாம். நான் என்ன மாதிரி மக்கு பசங்களுக்கு தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிறது நடந்துட்டு இருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக அந்தளவுக்கு வேணும்னா இந்த வாக்கியம் எதை பற்றி சொல்கிறது? மெயின் கிளாஸில் இருக்க நவுனை பற்றி சொல்கிறது. நீ எதற்கு வாக்களித்தாயோ, நீ சென்ற தேர்தலில் எதற்கு வாக்களித்தாயோன்றது எதை பற்றி சொல்கிறது? மெயின் கிளாஸில் இருக்க இந்த பார்ட்டி, கட்சியை பற்றி சொல்கிறது. கட்சி ஒரு நவுன், இந்த பார்ட்டின்றது நவுன். இந்த நவுனை பற்றி சொல்கிறதுனால, நவுனை பற்றி எது சொல்லும்? அட்ஜெக்டிவ் தான் சொல்லும். நவுனை பற்றி சொல்கிறதுனால இது அட்ஜெக்டிவ் கிளாஸ். ரிலேட்டிவ் கிளாஸ்னாலும் அட்ஜெக்டிவ் கிளாஸ்னாலும் ஒன்று தான், ஒரே அர்த்தம் தான். டோன்ட் வரி. இப்போது இந்த பார்ட்டி பக்கத்தில் இந்த வாக்கியம் வந்துடும். கரெக்டாக கிராமட்டிக்கலாக எழுதணும் அப்படின்னோம்னா the party to which you voted in the previous election did not win அப்படின்னு எழுதணும். கரெக்டாக எழுதணும்னா நீங்கள் இந்த சென்டென்ஸை நீங்கள் சிஸ்டத்தில் டைப் பண்ணால் கூட க்ரீன் கோடு காட்டணும். ரெட் கோடு காமிச்சதுன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு அர்த்தம், க்ரீன் கோடு காமிச்சதுன்னா கிராமட்டிக்கல் எரர்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ் அப்படியே சிஸ்டத்தில் டைப் பண்ணால் க்ரீன் கோடு காட்டாது, ஏன்னா கிராமர் மிஸ்டேக் எதுவும் கிடையாது. நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கோ இல்லை நம்ம ஆரம்பத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ எப்படியே புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு வீடியோ இதுக்கு தனியாக போட்டிருக்கேன், ரிலேட்டிவ் கிளாஸ் எங்கே வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? டோன்ட் வரி. சங்கரன் அவாய்ட்ஸ் லக்ஸரி, he does not borrow from anyone. சங்கரன் ஆடம்பரத்தை தவிர்க்கிறான். he does not borrow from anyone. அவன் யாரிடமும் கடன் வாங்குவதில்லை. ரெண்டு வாக்கியத்தை சேர்க்கலாமா? இப்போ இது வந்து மனிதனை பற்றி சொல்லலை, வேற ஒரு பொருளை பற்றி சொல்லிட்டு, அதனால எதுவோ அதுன்ற அர்த்தத்தில் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டோம். விச்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இங்கே யாரை பற்றி சொல்கிறோம்? ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறோம். அப்போ யாரோ அவர் அப்படின்னு வரப்போகிறோம். யார் ஆடம்பரத்தை தவிர்க்கிறாரோ அந்த சங்கரன் யாரிடமும் கடன் வாங்குவதில்லை. சங்கரன் அவாய்ட்ஸ் லக்ஸரி, he does not borrow from anyone. சங்கரன் ஆடம்பரத்தை தவிர்க்கிறார், அவர் யாரிடமும் கடன் வாங்குவதில்லை. இந்த ரெண்டு வாக்கியத்தை மனசுக்குள்ள ஒரே வாக்கியமா சேர்த்து எப்படி சேர்ப்போம்?
யார் ஆடம்பரத்தை தவிர்க்கிறாரோ அந்த சங்கரன் யாரிடமும் கடன் வாங்குவதில்லை. யார் யாரிடமும் கடன் வாங்குவதில்லையோ அந்த சங்கரன் ஆடம்பரத்தை தவிர்க்கிறார். ரெண்டு விதமாக எப்படி வேணா எழுதலாம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் எழுதணும்னா ஒரு 70-80% வரைக்கும் சென்டென்ஸ் எல்லாம் இடம் மாற்றி போட்டு கூட எழுதலாம். மாற்ற முடியாத சென்டென்ஸ்லாம் இருக்குது. யார் ஆடம்பரத்தை தவிர்க்கிறாரோ அந்த சங்கரன் யாரிடமும் கடன் வாங்குவதில்லை எழுதலாமா? இங்கிலீஷ் எழுதணும்னா எப்படி எழுதணும்? முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் முடியாத வாக்கியம் முதல்ல இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுதணும். அதான் மெயின் கிளாஸை முதல்ல எழுதணும். ஏன்னா மெயின் கிளாஸ் இருக்க நவுனை பற்றி தானே சொல்ல போகிறது ரிலேட்டிவ் கிளாஸ். அதனால யார் ஆடம்பரத்தை தவிர்க்கிறாரோ இது ஒரு வாக்கியம். அந்த சங்கரன் யாரிடமும் கடன் வாங்குவதில்லை அப்படின்றது ஒரு வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியத்தில் முடிஞ்ச வாக்கியம் எது? அந்த சங்கரன் யாரிடமும் கடன் வாங்குவதில்லை. இங்கிலீஷ் எழுதலாமா? அந்த போட்டுக்கலாம். நம்மளுக்கு அப்படியே பழகிட்டு அந்த சங்கரன் எழுதியாச்சா? உடனே ஒருத்தர் ஃபோனில் சொல்லுவீங்க, சார் பாப்பா நான் முன்னாடி தீ போடக்கூடாது. போடலப்பா, அடிச்சிடுறேன். ஊர் பேரோ ஆள் பேரோ வந்தால் முன்னாடி தீ கிடையாது. இந்த அந்த சங்கரன் இருக்கு பாருங்க, அந்தக்காக தீ போட்டு அடிச்சிட்டேன். புரியுதா? அந்த சங்கரன்னா சங்கரன் தான், வேற ஒன்றும் கிடையாது. சங்கரன் சப்ஜெக்ட் உடனே வர்ப்பது கடன் வாங்குவதில்லை. வர்ப்பேங்க இருக்கும். தமிழ்ல எந்த வாக்கியம் எடுத்தாலும் கடைசி வார்த்தை தான் வரும். கடன் வாங்குவதில்லை. கடன் வாங்குவதற்கு என்ன? பாரோ. கடன் வாங்குவதில்லை நெகட்டிவ் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ டஸ் நாட். சங்கரன் தேர்ட் பர்சன் சிங்குலர். டஸ் நாட் பாரோ. ஈஸ் நாட் பாரோட எழுதக்கூடாது. வார்த்தை வாங்காதீங்க. சங்கரன் டஸ் நாட் பாரோ. எங்க கடன் வாங்குவதில்லை? யாரிடமும். ஃப்ரம் எனிவன். விஜயச்சா? சங்கரன் யாரிடமும் கடன் வாங்குவதில்லை. எந்த சங்கரன்? யார் ஆடம்பரத்தை தவிர்க்கிறாரோ. அடுத்த முடியாத வாக்கியத்திற்கு கேள்வி சொல்ல முதல்ல எழுதணும். கேள்வி சொல்லுது யார். யாரோ அவர். புரியுதா? யாரோ. ஓ எங்க இருக்கு? பாருங்க. யாரோ அவர். சங்கரன் does not borrow from anyone who. இந்த who என்ன அர்த்தம் இருக்கு? வெறும் யார் மட்டும் இல்லை, யாரோ அவர்ன்ற அர்த்தம் இருக்கு. who என்ன பண்றாரு? ஆடம்பரத்தை தவிர்க்கிறார். லேடி போனோம். இதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் போட்டோன்னே வர்ப் போட போறோம். வர்ப் எது? தவிர்க்கிறார். அவாய்ட்ஸ். எதை தவிர்க்கிறார்? ஆடம்பரத்தை. லேடி போனோம்ல ஏதோ ஒரு சாப்டர்ல லேடி போனோம் போட்டோன்னே எப்போ வர்ப் போகணும் எப்போ சப்ஜெக்ட் போகணும்னு சொல்லிட்டு நடத்திருக்க. அதை பாருங்க. புரியுதா? சங்கரன் does not borrow from anyone who avoids luxury. யார் ஆடம்பரத்தை தவிர்க்கிறாரோ அந்த சங்கரன் யாரிடமும் கடன் வாங்குவதில்லை. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? எழுது வேலை. எவை தனது தொப்பிகளை தங்களுடைய தலைகளில் டைம் தான் வேஸ்ட் அணிந்திருந்தனவோ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லையா? கோச்சுக்காதீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸும். இந்த போர்டில் எழுதி பழகல இன்னும். நான் ஒர்க் பண்ண காலேஜ்லேயே ஸ்கூல்லே எல்லாத்துலேயும் பிளாக் போர்டு தான். அந்த அந்த குரங்குகளை குல்லா வியாபாரி அல்லது தொப்பி வியாபாரி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கணும். உட்கார்ல கிராமர் தலையிடவே தலையிடாது. குல்லா வியாபாரி கேன்சல்னா குல்லா வியாபாரி. கோபமாக பார்த்தார். எழுதணுமா? ஷார்ப்னா முறைக்கிறதுன்னு அர்த்தம். கோபமாக பார்த்தார்னு வச்சுக்கலாம். தூங்கி எழுந்தனே தலையில் ஒரு தொப்பி கூட காணும். ஆத்தத்தில் நிமிந்து பார்த்தா எல்லா குரங்கும் ஆளுக்கு ஒரு தொப்பி போட்டுருக்கு. இந்த கதை படிச்சிருப்போம் நம்ம சின்ன வயசுல இல்லையா? சரி. The cat seller angrily stared at the monkeys. ஸ்டார்ன்ற வர்பு, லுக்குன்ற வர்பு, இதுக்கெல்லாம் பக்கத்தில் அட்டு ப்ரிபோசிஷன் போடணும். இந்த அட்டுக்கு என்ன அர்த்தம்? பார்த்துன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு சாப்டர் நடத்திருக்கேன். அட்டு என்ன அர்த்தம்? பார்த்து. டிக்ஷனரிலையோ நம்மளோட கிராமர் புக்கில் ப்ரிபோசிஷன் கொடுத்துருக்க பாருங்க, பேஜ் நம்பர் 2லையோ 3லையோ. அதெல்லாம் பார்த்தா அட்டுக்கும் இன்னுக்கும் இல்லுன்னு அர்த்தம் கொடுத்துருப்பேன். ஆனால் அட்டுக்கு யூசேஜ் அர்த்தம் பார்த்துன்னு ஒரு அர்த்தம். The cat seller angrily stared at the monkeys. குல்லா வியாபாரி கோபமாக குரங்குகளை பார்த்தார்.
they were wearing caps on their heads. அவைகள் அவருடைய தொப்பிகளை தங்களுடைய அவைகளுடைய தலைகளில் அணிந்திருந்தன. இந்த வேரிங்கிறது அணிந்து கொண்டிருந்தன தான் நியாயமா பார்த்தா அர்த்தம். அணிந்திருந்தன எழுதிட்டு புரியுதா? இப்போ இந்த சென்டென்ஸை இங்கிலீஷ் எழுதுவோம். எப்படி இங்கிலீஷ் எழுதணும்? இங்கிலீஷ் எழுதும்போது முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுதணும். எவை தனது தொப்பிகளை தங்களுடைய தலைகளில் அணிந்திருந்தனவோ. வாக்கியம் முடிச்சா முடியலையா? முடியல. எப்போ முடிஞ்சது? அந்த குரங்குகளை குல்லா வியாபாரி கோபமாக பார்த்தார். அப்பதான் வாக்கியம் முடிஞ்சது. முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுதிருப்போம். அந்த குரங்குகளை குல்லா வியாபாரி கோபமாக பார்த்தார். சப்ஜெக்ட் அது. அந்த குரங்குகள் சப்ஜெக்ட் கிடையாது. வர்ப்ப பார்த்து கேளுங்க. யார் பார்த்தது? குல்லா வியாபாரி. இந்த கேப்சல்ல முதல்ல இருக்க வார்த்தை சப்ஜெக்ட்னு புரிஞ்சுக்காதீங்க. வர்ப்ப பார்த்து அந்த வேலையை செய்யறது யாருன்னு பாருங்க. அதுதான் சப்ஜெக்ட். இந்த கேப்சல்ல என்ன பண்ணாரு? பார்த்தார். ஆங்கிரிலி போட்டு அப்புறம் பார்த்தார் போடுறேன், ரீசன் சொல்றேன். ஆங்கிரிலி பார்த்தாருக்கு என்ன ஒர்க் போட்டுருவோம்? ஸ்டார் போட்டுருக்கோமா? ஸ்டார்ட் அட் த monkeys. ஆங்கிரிலின்றது அட்வர்ப். சென்டென்ஸ்ல வெர்ப் பி வெர்ப் இருந்தா பி வெர்புக்கு பக்கத்துல அட்வர்ப் வரும். ஆக்ஷன் வெர்ப் இருந்ததுன்னா ஆக்ஷன் வெர்புக்கு முன்னாடி அட்வர்ப் வரும். வெர்ப் ரெண்டு வார்த்தையா இருந்தா ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் அட்வர்ப் வரும். பிளேஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் நடத்தும் போது சொல்லித்தரேன். பொசிஷன் ஆஃப் அட்வர்ப்ஸ், பொசிஷன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் நடத்தும் போது சொல்லித்தரேன். டோன்ட் வரி. இந்த கேப்சலர் ஆங்கிலி ஷார்ட் வித் monkeys. குல்லா வியாபாரி குரங்குகளை கோபமாக முறைத்து பார்த்தார். எந்த குரங்குகளை? எவை தன்னுடைய தொப்பிகளை தங்களுடைய தலைகளில் அணிந்திருந்தனவோ. இந்த முடியாத வாக்கியத்திற்கு கேள்வி சொல்லுது. எவை, எவையோ அந்த அவை, எவையோ அந்த குரங்குகளை. புரியுதா? எவைக்கு இங்கிலீஷ்ல என்ன? விச். எதுக்கும் விச்சு தான், எவைக்கும் விச்சு தான். எல்லா கேள்விகளுக்கும் சிங்குலர் அதுதான், ப்ளூரல் அதுதான். The capsular angrily shared with the monkeys which. போட்டாச்சா? ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் சப்ஜெக்ட்ஸ். ப்ரொனவுன் தானே சப்ஜெக்ட் சென்டென்ஸ்ல. அந்த ப்ரொனவுனோட வேலையை ரிலேட்டிவ் ப்ரொனவுன் விச் செய்யுது. ஸோ சப்ஜெக்ட் போட்டோன்னே வெர்ப் போடுறோம். வெர்ப் எது? அணிந்திருந்தனவோ. அணிந்து கொண்டு இருந்தனவோ. பாஸ்ட் கண்டினியூஸ். which were wearing. அணிந்து கொண்டு இருந்தனவோ. எதை? வெர்ப் போட்டோடனே ஆப்ஜெக்ட் போட்டணும். வேர்ட் ஆர்டர் நடத்திருக்க. சப்ஜெக்ட் போட்டோடனே வெர்ப் போட்டணும். வெர்ப் போட்டோடனே வெர்ப் டிரான்சிட்டிவ் வெர்பா இருந்ததுன்னா எதை அல்லது யாரை, யாருக்கு, யாருடன் கேள்வி கேட்டு பதில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுதுன்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு அதுக்கு பதில் எழுதிட்டே வரணும். புரியுதா? நிறைய தடவை வேர்ட் ஆர்டர் நடத்திருக்க. டைம் இருந்தால் நான் வாட்டி நடத்துறேன். டோன்ட் வரி. The capsular angrily stared at the monkeys which were wearing. எதை அணிந்திருந்தன? தனது தொப்பிகளை. தனது யாரை குறிக்கிறது? குல்லா வியாபாரி குறிக்கிறது. which were wearing. அவருடைய, தன்னுடைய அர்த்தம் அவருடைய, his தொப்பிகளை, caps. எங்கே அணிந்திருந்தன? தங்களுடைய தலைகளில். இந்த தனதுன்றது குல்லா வியாபாரி குறிக்கிறது. இந்த தங்களுடையன்றது குரங்குகளை குறிக்கிறது. which were wearing his caps on their தலைகளில், heads. புரியுதா? The capsular angrily stared at the monkeys which were wearing his caps on their heads. ரைட். கிளாஸ் புரியுதா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 160 மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் புக் அனுப்பிச்சிருக்கோம். பேஜ் நம்பர் 160 161ல் வெறும் இங்கிலீஷ் சென்டென்சஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த தனித்தனி இங்கிலீஷ் சென்டென்சஸ் இருக்கும். அந்த தனித்தனி இங்கிலீஷ் சென்டென்ஸை சேர்த்து ஒரே இங்கிலீஷ் சென்டென்ஸாக எழுதணும். அந்த ரெண்டு தனித்தனி இங்கிலீஷ் சென்டென்ஸ்க்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டு சேர்க்கிற சென்டென்ஸ் இது. இந்த மாதிரி பார்த்தீங்களா? இந்த மாதிரி தனித்தனி இங்கிலீஷ் சென்டென்ஸ்க்கு பேஜ் நம்பர் 160 161ல் இருக்க தனித்தனி இங்கிலீஷ் சென்டென்சஸ்க்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்ட உடனே சேர்த்து எழுதுகிற இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஆன்சர் இதுதான்.
the party did not win to which you voted in the previous election. இந்த ஆன்சர் எப்படி வந்தது? மனசுக்குள்ளே இந்த வாக்கியத்தை, ரெண்டு தனித்தனி வாக்கியத்தை ஒரே வாக்கியமா மனசுக்குள்ளே சேர்த்து பார்த்துக்கணும், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட்டு. அது எப்படி சார் கேட்கறது? தெரியலையே சார், தமிழில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு சார் அப்படின்னு சொன்னால், இந்த தமிழில் இருக்க நடுவில் இருக்க சென்டென்ஸ் இருக்கு பாருங்க, தமிழ் சென்டென்ஸ் எல்லாம், இதை பேஜ் நம்பர் 162, 163, 164 கொடுத்துருக்கேன். ஆர்டர் மாறி கூட இருக்கும், அதுக்கான சாப்பிட்டு வச்சுக்காதீங்க, புரியுதா? அதை இந்த நடுவில் எழுதிக்கோங்க. தமிழ் எழுதி இங்கிலீஷில் மாற்றுங்க, அப்போ தான் எழுத முடியும் கொஞ்ச நாள் வரைக்கும். தமிழ் எழுதிட்டு இங்கிலீஷ் எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்? ரெண்டு வாக்கியத்தை சேர்த்து ஒரே வாக்கியமாக எழுதிருப்போம், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு. ஒரு வாக்கியம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், ஒரு வாக்கியம் கம்ப்ளீட்டாக இருக்கும். முடிஞ்ச வாக்கியத்தை இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் முதல்ல எழுதணும். தமிழில் முடியாத வாக்கியம் முதல்ல இருக்கும், இங்கிலீஷில் முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுதணும். சரி, பேஜில் ஃபோன் பண்ணுறீங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 160, 161, 162, 163, 164 பார்த்துக்கோங்க. இந்த முதல் 2 பேஜில் இங்கிலீஷில் சென்டென்ஸ் இருக்கும், அடுத்த 3 பேஜில் தமிழில் சென்டென்ஸ் இருக்கும், அதனோட டிரான்ஸ்லேஷன் இருக்கும், சேர்த்தது நடுவு காலத்தில் இருக்கு பாருங்கள், இது இருக்கும். நடத்தும் போது கவனிங்க இருக்கும். அதை நீங்கள் ஆன்சர் பேஜ் நம்பர் 160, 161 எப்படி எழுதணும்? ரெண்டு தனித்தனி வாக்கியத்தை இந்த மாதிரி எழுதணும், புரியுதா? சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு ஆன்சர்ஸ் எல்லாம் ஈவினிங் 4 PM to 9 PM, ஸோ இந்த 4லேருந்து நான் 30 படித்து காட்டுங்க. கரெக்ஷன் சொல்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே சொல்லிருப்பேன், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே சொல்லிருப்பேன். கிளாஸ் மாதிரி வராதிங்க, கரெக்டாக அந்த ரைட்டாக வாங்க, கிளாஸ்க்கு ஆப்சென்ட் ஆகாது, புரியுறதா? இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறதுலாம் டவுட்டாக இருக்குது, எங்கே பண்ணுறதுன்னு தெரியல. சரி, பார்க்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட்.